எல்லாருக்குமே சுனிதி சௌஹான் அப்படிங்கிற இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும். இவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பாடகர். ஆனா இந்த பாடகர் லைஃப்ல இருக்கிற பல விஷயங்கள் கான்ட்ரவர்சிஸ்ல போய் முடிஞ்சாலும் இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வீடியோஸ் தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் ட்ரெண்டிங். அவங்களோட ஒரு பாடல்ல ஒரு வரிய கேட்டுட்டு வாங்க. இந்த பாட்டை இவங்க தான் பாடினாங்களான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. இது போல பல பாடல்கள் பல படங்களுக்காக பாடியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்ல, பல மொழிகளிலும் அவங்க பாடியிருக்கிறாங்க. ஆரம்பத்துல இவங்களுடைய முகம் பெருசா தெரிய வரல. ஆனா எப்படி இவங்க தெரிய வந்தாங்க, இப்ப அவங்க என்ன பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டாங்க, என்ன ட்ரோல்ல இருந்து என்னவா மாறினாங்க இப்படிங்கிற ஒரு டவுட் தான் பாலிவுட்ல நிறைய சுத்திட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்க்க போறது ஒரு மாதிரி மிக்சடான இந்தியா நியூஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுனிதி சௌஹான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே 18 வயசு முடியறதுக்குள்ளே அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. எப்படியாவது இண்டஸ்ட்ரியில சாதிச்சிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணி முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்பி வீட்டை விட்டு வெளியே கல்யாணம் பண்ணாங்க. ஆனா பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கேஸ்ட் இஷ்யூனால இவங்களாம் சரிப்பட்டு வராது, அப்படியே துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொன்னோடனே சுனிதி சௌஹான் அங்கிருந்து வெளியே சினிமாக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா அப்ப இவங்க ஃபேமிலிக்குள்ளே, அதாவது இவங்க கல்யாணம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அந்த நபரோட சண்டை அதுவும் ஒரு வருஷத்துல முடிஞ்சு போய் ரோட்ல நின்று மறுபடியும் முதல்ல இருந்து பாட ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு சினிமாலையும் ஒவ்வொரு இடத்துலயும் ஏறி இறங்கி 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 எனக்கு எங்கேயாவது சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறப்பதான் இவங்களுடைய பாடல்கள் பெருசாவே பேசப்படுது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே ஸ்ரேயா கோஷல் அப்படிங்கிற இவங்களுடைய முகம் நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்களோட பாட்டு அப்படி இருக்கும். ஆனா சுனிதி சௌஹானோட குரல் தான் தெரியுமே தவிர இவருடைய முகம் எங்கேயுமே அறியப்படல, சரியா பதியப்படல அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு கவலையாவே இருந்துச்சு. இப்ப சுனிதி சௌஹான் என்னதான் ஃபேமஸான ஹிட் பாடல்கள் கொடுத்தாலும் அவங்களுடைய முகங்கள் எங்கேயுமே தெரியலையோ, அதாவது இவங்க பப்ளிக் பிளேஸ் போனா கூட இவங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல இடத்துல மேகசின்ஸ்லாம் இவங்க சொல்லியிருக்கிறதா விஷயங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க போல்டா பல ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறனாலே ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேஹா காக்கர் எப்படி ஓப்பனா தாக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி மியூசிக் ஷோஸ்லாம் சுத்தமாவே ரியாலிட்டியே இல்ல, பாடவே தெரியாதவங்களும் உட்கார வச்சிருக்காங்க, ஆனா பாட தெரியற என்னைய பெருசா இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டத்தோட சொல்றாங்களா இல்ல ட்ரோலோட சொல்றாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப நேரம் ஆகும். சரி, இதுதான் கண்டென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமேதான் நம்ம கண்டென்ட்குள்ளே வர போறோம். இப்படி முகம் கூட பதிய முடியாத சுனிதி சௌஹானோட இந்த ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி எப்படி இவ்வளவு தூரம் ஒரே நைட்ல மாறிடுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சுனிதி சௌஹான் பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமான கான்செப்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இவங்களோட ட்ரெஸ், பாட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவர் டூவா இருக்கு. இவங்க ஃபாரின் சிங்கர் ஷக்கீராவை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல பாடல்கள் இவங்களோட பாணியில பாடுறதை விட்டுட்டு ஃபாரின்ல இருந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு இவங்க பாடுற மாதிரி இருக்கு. டான்ஸ் சரியில்லை, வல்கரா இருக்கு. இவங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் சுடிதார் போட்டு வந்தனால அதுல பார்த்து வந்த ரசிகர்கள் திடீர்னு இவங்க வெஸ்டர்ன் போட்டோன்னா ஏத்துக்கவே முடியல, நீ பாட மட்டும் செய்ய ஆடெல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லி அவங்க மேல பயங்கரமான பேக்லாஷ், அதுலயும் பாடி ஷேமிங், கலர் ஷேமிங் எல்லாமே இருக்கதான் செய்யுது. ஏன்னா இந்தியாவில இருக்கிற ஒரு டாக்ஸிக் ஃபேன்ஸோட எண்ணம் என்ன தெரியுமா, நம்மள மாதிரி ஃபாரின்ல இருக்கிறவங்க புடவை கட்டினாலும், நம்மள மாதிரி நம்ம பாடல்கள் எடுத்து ஃபாரின்ல இருக்கிறவங்க ரியாக்ட் பண்ணாலும் அது பெரிய விஷயமா பார்ப்பாங்க. ஆனா ஃபாரின்ல இருக்கிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணும் போது நீ எல்லாம் உங்களுக்கு வர்த்தே கிடையாது, அவங்க எப்படி நீ எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்களே நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு இங்க நிறைய இந்தியன் டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுதான் சுனிதி சௌஹானுக்கும் நடந்தது. ஆனா ரீசெண்டா நடந்த கான்ட்ரவர்சியில அவங்க என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப தொண்டை வலி, பாடவே கூடாது, நீங்க பாடினீங்கன்னா உங்க வாய்ஸ் போறது கூட சான்ஸ் இருக்கு, தயவு செஞ்சு பாடாதீங்க, உங்களுக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லியும், ஐயோ நம்ம கான்செப்ட் வச்சுட்டோமே, எல்லாரும் பணம் கொடுத்துட்டாங்களே, ரசிகர்கள் வந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி போய் அங்க பாட்டு அட்டன் பண்றாங்க. பாட்டு முடியும் போது அவங்க கண்ணீர் விட்டு அழுததுதான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா ட்ரெண்டிங். இப்ப இந்த செகண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா சுனிதி சௌஹான் பத்தி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இவ்வளவு நாள் ரெகனைஸ் ஆகாதவங்க யார் இந்த பாடகி, எதற்கு திடீர்னு அழுகுறாங்க, எதுக்கு இவங்களோட போஸ்ட்க்கு இவ்வளவு லைக் வருது அப்படின்னு ஃபர்தரா சர்ச் பண்ணும் போதுதான் ஓகே இவங்கதான் சுனிதி சௌஹானா, இவ்வளவு பாடல் பாடியிருக்காங்களா அப்படிங்கறதே தெரிய வருது. இது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நிறைய பேர் கான்செப்ட் காசு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்ச் 25 இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அது கூட என்ன பண்றாங்கன்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் காசு ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்றேன், ஆர்எல்ஸ் இந்த டேட்டை தள்ளி போட்டுறேன், நீங்க கண்டிப்பா வரலாம் அந்த பாச காமிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இன்றைய நாள்ல பல கான்செப்ட்ஸ்ல பல நடிகைகள் ரொம்ப லேட்டா வராங்க, சிங்கர்ஸ் லேட்டா வராங்க, வேணுட்டே ஷோவை தள்ளி போடுறாங்க, காசெல்லாம் கட்டிடுவாங்க, ஆனா இது செல்லாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. ஆனா சுனிதி சௌஹான் இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து உங்க காசை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், இல்லைன்னா தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணி அவங்க எடுக்கிற
அந்த தனியா முடிவு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு போய் நிறுத்திருக்கு. இதையும் தாண்டி எவ்வளவு முடியாம இருந்தாலும் டாக்டர் எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் என் ஃபேன்ஸ் எனக்காக கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்க, அவங்களுக்காக பாடணும் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாம சுனிதி சௌஹானோட லைஃப் ஸ்டோரி பத்தியும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போல வேற என்ன சிங்கர் இந்த மாதிரி சூப்பரா பாடியிருக்காங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.